சிலம்பம், நான் தான்ப்பா. என்னப்பா சிலம்பம், ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கு, என்ன மேட்ரு? எல்லாம் அந்த சிவனாண்டியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சிவனாண்டியை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஒரே குறிக்கோள், அத்தைய பழி வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும். அந்த சிவனாண்டி என்னை வாண்டடா கூப்பிட்டு பேசினான். அவன் பேசினது யோசிச்சு பார்த்தப்ப ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தோணுது. அது கலச பூஜையிலையா இல்ல கல்யாணத்திலையா தான் தெரியல. ஆமா, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உன்னை வாண்டடா கூப்பிட்டு பேசுறானா? அத்தைக்கு கலச பூஜை, ரேவதிக்கு கல்யாணம், இப்படி ரெண்டு பெரிய மேட்டர் நம்ம வீட்டுல இருக்கு. இந்த ரெண்டையும் மனசுல யோசிச்சுதான் அவன் ஏதோ டார்கெட் பண்றான்னு நினைக்கிறான்ப்பா. நிச்சயம் அந்த கம்யூனிட்டி ஏதோ பிளான் வச்சிருக்கான்ப்பா. ஆமா, அதான் என்னோட சந்தேகமும். அவனால ரேவதிக்கும் மேடம்க்கும் கூட பிரச்சனை வரலாம். நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இங்க பாரு சிலம்பம், நீ இந்த வீட்டுக்கு காவலா இருக்கிற வரைக்கும் எங்க யாருக்கும் எதுவும் நடக்காதுன்னு எனக்கு 100% கான்ஃபிடன்ட் இருக்கு. எதிராளி குறைச்சி எடை போட முடியாது. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி சிலம்பம், நான் ரொம்ப நேரம் இங்க நின்று பேசினாலும் பிரச்சனை தான். உன் கூட செட்டு சேர்ந்துட்டேன்னு என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுவா. இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். ஐயோ, சொன்ன மாதிரியே பார்த்துட்டாலே. சமாளிப்போம். ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். காலையில வரும்போது இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. தங்கம், இந்த நேரம் இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லிதான் மொட்டை மேல இருக்கிற துணியை நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. டிரைவர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் நடக்குது? நான் அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீங்க அவனோட உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ஐயோ செல்லம், யூ ஆர் மிஸ்டேக்கன். அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு போடா அப்படி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்திருக்கமா. உண்மையிலேயே அவனுக்கு மானம், ரோசம், வெக்கம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கூட மார்னிங் காஃபிக்கு நீ அவனை பார்க்க மாட்ட.